ஹாய் ஹாய் ராம்நாதன் ஹாய். ஸ்மிதின் ஹாய், வெல்கம். இப்போ சுட சுட சாதமும் ரெடி பண்ணியாச்சுங்க. நம்ம கல்யாண வீட்டுக்கு வத்த குழம்பு நான் உங்களுக்கு ஊற்றி காட்டுறேன். எண்ணெய் மிதக்க இருக்குன்னு நினைக்காதீங்க. ஏன்னா ஃபுல்லா நம்ம நல்லெண்ணெய் தான் சேர்த்துருக்கோம். அவ்வளோ உடம்புக்கு நல்லது தான். கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு நான் இதை வச்சு சாப்பிடுவோம். அதனாலதான் நான் இந்த அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஒவ்வொரு தடவையும் நம்ம சூடு ஏறும்போது பாத்தீங்கன்னா இந்த எண்ணெய் சேர்ந்து கெட்டு போகாம இருக்கும் குழம்பு. அதனால பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு எண்ணெய் சேர்த்திருக்கேன். இந்த சின்ன வெங்காயத்தோட சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ டேஸ்டா இருக்கும். குழம்பு பாத்தீங்கன்னா நிறைய சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க, உடம்புக்கு அவ்வளோ நல்லது. இந்த வத்தலோட சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். இன்னும் நான் சுண்டக்காய் வத்தல் தான் சேர்த்திருக்கேன். கூடவே பூண்டு, முழு பூண்டு சேர்த்துக்கோங்க, அப்பதான் இன்னும் டேஸ்ட் நல்லா இருக்கும். தாளிக்கும் போது வேணும்னா நீங்க பூண்டு தட்டி சேர்த்துக்கோங்க. இப்ப கோஸ் பொரியல் வச்சிடலாம். நல்லதான், நல்ல கம கமன்னு இருக்குங்க. மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். கல்யாண வீட்டுக்கு வத்த குழம்பு, அதுக்கப்புறமா கோஸ் பொரியல். ஸோ இந்த